விவசாயிகள் நலனுக்காக 14,000 கோடி ரூபாய் மதிப்பில் 7 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் டிஜிட்டல் வேளாண் திட்டத்திற்காக மட்டும் 2,817 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்த 3,979 கோடி ரூபாயும், வேளாண் துறைசார் கல்வி மற்றும் மேலாண்மைக்காக 2,291 கோடி ரூபாயும் ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலையான கால்நடை ஆரோக்கியம் மற்றும் உற்பத்திக்கு 1,702 கோடி ரூபாயும், தோட்டக்கலை வளர்ச்சிக்கு 1,129 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் அறிவியல் மையத்தை வலுப்படுத்துதல், இயற்கை வள மேலாண்மை என மொத்தம் 7 திட்டங்களுக்கு சுமார் 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 18,000 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயில் பாதை திட்டம் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள 6 மாவட்டங்களை இணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் இந்திய ரயில்வே வழித்தடம் மேலும் 309 கிலோமீட்டர் தூரம் அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் முன்ஜாமீன் கோரி நடிகர்கள் முகேஷ், சித்திக் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை கேரள உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. மலையாள சினிமா துறையில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் முறைகேடு புகார்கள் தொடர்பாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை நடிகர்கள் சித்திக், முகேஷ், ஜெயசூர்யா ஆகியோர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மீதான வழக்கில் அவரை 1 வாரத்திற்கு கைது செய்யக்கூடாது என கொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கோரி முகேஷ் நேற்று கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல நடிகர் சித்திக்கும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அவர்களின் மனுக்கள் கேரள உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. வெளிநாட்டு போட்டோ ஷூட் மற்றும் ஆடம்பர கார் ரேஸில் கவனம் செலுத்தும் திமுக அரசால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்து என்ன விளம்பரம் செய்யலாம் என்பதில் இருக்கும் கவனத்தை தமிழ்நாட்டின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலை அமைப்பில் தமிழ்நாடு முக்கிய இடம் வகிப்பதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழக இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களுக்கிடையே போதைப்பொருள் சர்வசாதாரணமாக புழங்குவதே இதற்கு சாட்சி என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர பகட்டு காரேசிலும் கவனம் செலுத்தி அதன் வர்ணஜாலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டின் அவல நிலையை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்க அரசு முயற்சிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். செந்தில் பாலாஜி மீதான கீழமை நீதிமன்ற வழக்கின் விசாரணையை தாங்களே கண்காணிக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்று மோசடி செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட ஆரணியைச் சேர்ந்த ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு காலதாமதம் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், ஓராண்டுக்குள் அந்த வழக்குகளின் விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஊழல் வழக்குகளை விசாரிப்பதில் அரசு செய்யும் தாமதம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்றும் ஒய் பாலாஜி மனுவில் வலியுறுத்தியிருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு முக்கிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்தனர். கடந்த 7 மாதங்களாக தமிழ்நாடு ஆளுநர் இந்த விவகாரம் தொடர்பான ஆவணங்களுக்கு ஏன் ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்தார் என்ற கேள்வியை முன்வைத்த நீதிபதிகள், தமிழ்நாடு அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட வாஷிங்டன் தனசேகர் என்ற சிறப்பு வழக்கறிஞர் அவருடைய கடமையை சரிவர உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த வழக்கின் தற்போதைய நிலவரம் குறித்த கீழமை நீதிமன்றத்தின் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம், விசாரணை எவ்வாறு நடக்கிறது என்பதை தாங்களே கண்காணிக்க இருப்பதாக தெரிவித்து வழக்கு விசாரணையை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 10 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் சிறை காவலுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சி செல்வராஜை கரூரில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவருக்கும் பரிசோதனை நடந்தது. கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சேகர் மற்றும்
செல்வராஜை 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மாவட்ட விரைவு நீதிமன்ற நீதிபதி R. மகேஷ் உத்தரவிட்டார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த அனுமதி அளிப்பது தொடர்பாக 21 கேள்விகளுக்கு பதிலளிக்க காவல்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறையிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் மாநாடு முன்னேற்பாடுகள் தொடர்பாக 21 கேள்விகளை தமிழக வெற்றிக் கழகத்திடம் காவல்துறை கேட்டுள்ளது. அதில் மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடியும் என்றும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன என்பது குறித்தும் பதிலளிக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நிகழ்ச்சி நடக்கும் இடத்தின் உரிமையாளரிடம் அனுமதி கடிதம் பெற்றுவிட்டீர்களா என்றும், மாநாட்டில் பங்கேற்கும் முக்கிய நபர்கள் யார் யார் என்றும், மொத்தம் எத்தனை நாற்காலிகள் போடப்படும் என்றும் கேட்கப்பட்டுள்ளது. எத்தனை பேனர்கள், எத்தனை அலங்கார வளைவுகள் வைக்கப்பட உள்ளன, பந்தல் ஒலிபெருக்கி ஒப்பந்ததாரர் பெயர்கள் என்ன, எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து யாருடைய தலைமையில் வருவார்கள் என்று காவல்துறை கேட்டுள்ளது. பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. குடிநீர் கழிப்பிட வசதிகளுக்கு என்ன ஏற்பாடு, உணவு சமைத்து வழங்கப்படுமா அல்லது பொட்டலங்கள் மூலம் விநியோகமா, தீ விபத்தை தடுக்க என்ன நடவடிக்கை, ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பன உள்ளிட்ட கேள்விகளையும் காவல்துறை கேட்டுள்ளது. மாநாட்டிற்கு மின்சாரம் எந்த வகையில் எடுக்கப்படுகிறது என்பது குறித்து பதிலளிக்கவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த கேள்விகளுக்கு 5 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என அக்கட்சி தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 முதுநிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உட்பட குரூப் 1 பிரிவில் உள்ள 90 காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை 13ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. 2,38,247 பேர் இந்த தேர்வை எழுத தகுதி பெற்றிருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 797 மையங்களில் நடந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வை 1,59,887 பேர் எழுதினர். இதில் ஒரு பணியிடத்திற்கு 20 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் முதல்நிலை தேர்வு முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. குறிப்பாக குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிந்து 50 நாட்களில் ரிசல்ட் வெளியாகியிருக்கிறது. தேர்வர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரூப் 1 முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னை எழும்பூரில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. இந்த தேர்வை எழுத தகுதி பெற்றவர்கள் 200 ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடல் பகுதியில் நடத்தப்பட்ட ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் முக்கிய மைல்கல் என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஃபார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் களை கட்டியது. பிற்பகலில் தொடங்கி மின்னொளியில் இரவு வரை நடைபெற்ற இந்த பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்முயற்சி இந்திய கார் பந்தய வீரர்களுக்கு சர்வதேச தளத்தில் போட்டியிட முக்கியமான தளத்தை வழங்கும் என்று ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் கூறியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பந்தயத்தை நடத்திய தமிழ்நாடு அரசை நரேன் கார்த்திகேயன் பாராட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடத்திய ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி தெற்காசியாவிற்கே புதிய பெருமையை தந்துள்ளதாகவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்றும் தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் முறையாக பதப்படுத்தாத ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கால்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சைதாப்பேட்டையில் இயங்கி வந்த கிடங்கு ஒன்றில் கெட்டுப்போன இறைச்சி, கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன நிலையில் கிடந்த குவியலாக இருந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டுக்கால்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சந்தேகத்திற்கிடமான ஆட்டுக்கால்களை ஆய்வுக்கு அனுப்பிய போது அதில் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் அபாயகரமான கிருமிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த ஆட்டுக்கால்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த கிடங்கிற்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது. அதை கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், எடுத்து வைக்கணும், ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உப்பு கண்டன்னு சொல்லுவாங்க. அது போட்டு வச்சோன்னா, ப்ரிசர்வேட் போட்டு வச்சோன்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாதி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு, இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது மேலே growth வர ஆரம்பிச்சிடும். இது சேஃபான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. முடிந்தவரை ஹோட்டல்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ராஜஸ்தானில் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி வரப்படும் ஆட்டுக்கால்கள் ரயில்கள் மூலம் எடுத்து வரப்பட்டு பல நாட்கள் கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வகை ஆட்டுக்கால்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் 29 விமானம் ராஜஸ்தான் மாநிலத்தில் திடீரென கீழே விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. பார்மர் பகுதியில் வழக்கமான இரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் விழுந்து நொறுங்கியதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. மக்கள் அதிகம் இல்லாத இடத்தில் விமானம் விழுந்த நிலையில் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக விமானி விமானத்தில் இருந்து பத்திரமாக வெளியேறிவிட்டதாகவும் விமானப்படை கூறியுள்ளது. மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நிதி முறைகேடு புகாரில் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்ஜிகர் மருத்துவமனையில் படித்து வந்த முதுநிலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ மருத்துவமனை நிதி முறைகேடுகள் குறித்தும் விசாரிக்கிறது. நிதி முறைகேடுகள் தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டார். மருத்துவ மாணவி கொலையை அடுத்து ஆர்ஜிகர் மருத்துவமனையிலிருந்து கல்கத்தா தேசிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நியமிக்கப்பட்டார் சந்தீப் கோஷ். அவருக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் விடுமுறையில் சென்றார். 7,261 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இன்னும் பொதுமக்களிடம் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பிற்கு பிறகு 2016 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டு கடந்த ஆண்டு மே 19ஆம் தேதியோடு புழக்கத்தில் இருந்து விலக்கப்படுவதாகவும் அவற்றை திரும்பப் பெறுவதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. அப்போது புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 3,56,000 கோடி ரூபாயாகும். இதனிடையே கடந்த ஜூலை 1ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் 2,000 ரூபாய் நோட்டுகளில் 97.87% வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாகவும் 7,581 கோடி ரூபாய் அளவிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30 வரையில் பொதுமக்களிடம் இருக்கும் 2,000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 7,261 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போது வரை 97.96% 2,000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்ப பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள போதும் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் உயராது என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் கூடுதலாக 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டுள்ளன. ஆனாலும் ஆம்னி பேருந்துகளில் வழக்கமான கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்து நீடிக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அச்சங்கம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. மலையாள திரையுலகில் பவர் குரூப் என்று ஒன்று இல்லை என நடிகர் மம்முட்டி கூறியிருந்த நிலையில் நடிகை விசித்ரா அதை மறுத்திருக்கிறார். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கொஞ்ச நாள் பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சினிமால மட்டும் இல்ல, ஒரு நிறைய செக்டர்ஸ்ல பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட, இந்த மாதிரி இடங்கள்ல போலீஸ் கிட்ட எல்லாம் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது அதை நல்ல ஈஸியா அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு கிரைமே பண்ணாலும் கூட அவங்க வெளியில வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது எந்த விதத்துல, ஏன்னா இப்போ ஒரு பிரபலமான நடிகர் போய் ஒரு விஷயம் கேட்டாக்கா அவங்க இமீடியட்லி அதை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படியாவது மேபி இன் ஃப்ரெண்ட்லி மேனர் ஆல்சோ அதை ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்ல நடக்காதது மாதிரி காமிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பவர் குரூப் தெலுங்கு திரையுலகில் தான் அதிகம் என கூறியுள்ள விசித்ரா, நடிகையர்கள் தங்கள் பிரச்சனைகளை கூற IPS அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறையினர் அடங்கிய நம்பிக்கையான குழு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பெட்ரோல் அல்லது டீசல், எத்தனால் ஆகியவற்றில் இயங்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை கொண்ட வாகனங்களுக்கான வரியை மாநில அரசுகள் குறைக்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இயற்கை எரிவாயு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர்,
கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க உயிரி எரிபொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு ஏற்ப உயிரி எரிபொருட்களான எத்தனால், பெட்ரோல் அல்லது டீசல் ஆகியவற்றில் இயங்கக்கூடிய வாகனங்களை தயாரிக்க டாடா, சுசுகி, டொயோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்தகைய நெகிழ்வுத்தன்மை கொண்ட வாகனங்களுக்கு தற்போது 12% வரை ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் நிலையில் அதனை மேலும் குறைக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியிருக்கிறார். இதேபோன்று ஜெனரேட்டர்கள், தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான டவர்கள் ஆகியவற்றிலும் டீசலுக்கு பதிலாக எத்தனால் பயன்படுத்தும் முயற்சி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.